அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்க கிட்ட பகிர்ந்துக்க போற விஷயம் என்னன்னா, இந்த பித்தப்பை கற்கள், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் சொல்லக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகபட்சமா கேள்விப்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள், ஒரு வியாதியில இந்த பித்தப்பை கல்லும் நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பித்தப்பை கல், இந்த பித்தப்பை அப்படிங்கிறது என்ன, அதுக்கான வேலை என்ன இந்த உடம்புல, அந்த உறுப்பு எந்த அளவுக்கு முக்கியம், அந்த உறுப்பு இல்லைன்னா என்ன நடக்கும், முதல்ல அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். கால் பிளேடர்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பித்தப்பை. இந்த பித்தப்பை அமைப்பு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கல்லீரல், நம்மளுடைய கல்லீரல் இருக்கு இல்லைங்களா, லிவருக்கு கீழே அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன பை மாதிரியான ஒரு அமைப்பு. ஜஸ்ட் ஒரு சின்ன பை, டேங்க் மாதிரி இருக்கும், குட்டியா இருக்கும், பல்ஜ்டா. அதனாலதான் அதை பித்தப்பைன்னு சொல்றது. பாக்குறதுக்கு ஒரு பேக், நம்ம ஜோல்னா பேக் தொங்க விடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு பேக் மாதிரி ஒரு அமைப்பு தெரியும் அது பாக்குறதுக்கு. ஸோ அதனால அதுக்கு பேர் பித்தப்பை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பித்தப்பையுடைய வேலை என்ன, ஃபங்க்ஷன், அது என்ன பண்ணுது, அந்த குட்டி உறுப்பு அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டைஜஷன், செரிமானத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பித்தப்பை. கல்லீரல் இருக்கு இல்லைங்களா, கல்லீரல் என்ன செய்யுதுன்னா, பித்த நீர்னு சொல்லிட்டு, பித்தம், பைல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், கல்லீரல் உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த உடம்புடைய அமைப்பு இது ஒரு மெக்கானிசம். இந்த மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய அந்த மெக்கானிசம், அதுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, கல்லீரல் இந்த பித்த நீரை உற்பத்தி செய்துகிட்டே இருக்கும். அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பைல் ஜூஸ், பைல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், பித்தம், அந்த பித்தத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ், அந்த ஸ்டோரேஜ் ஏரியா தான் இந்த பித்தப்பை. இத சேர்த்து வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ அப்போ நம்மளுடைய சிறுகுடலுக்கு அனுப்பும். எப்போ தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உணவு சாப்பிட்டதும், உணவை சாப்பிட்டு முடிச்சதுமே வயிற்றுல ஃபுட் இருக்கு, அந்த ஃபுட்டு சிறுகுடலுக்கு டிராவல் ஆகி தான் டைஜஷன் நடக்கும். வயிற்றுக்குள்ள அந்த ஆசிட்ஸோட அது மிக்ஸ் பண்ணி, என்சைம்ஸோட மிக்சிங் நடந்து சிறுகுடல்ல போயிட்டு அந்த டைஜஷன் நடக்க போற ஏரியாவுக்கு அது போகும்போது, இந்த பித்தப்பை தானா சுருங்கி விரிஞ்சி இந்த பித்தத்தை சிறுகுடலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. அப்போ பித்த நாளங்கள், உணவு சாப்பிட்டதும் பித்தப்பை சுருங்கி பித்த நாளங்கள், டக்ட்னு சொல்லுவோம், கால் பிளாடர் டக்ட்னு சொல்லக்கூடிய வழியா பித்த நீரை சிறுகுடலுக்கு அனுப்பிடுது. இந்த பித்த நீரானது எல்லா உணவையும் செரிமானம் பண்ணுமா அப்படின்னா, இது குறிப்பா செரிமானம் பண்ணக்கூடியதே நம்மளுடைய ஃபேட், கொழுப்பு சார்ந்த உணவு. நம்ம உடம்பு எல்லாத்தையும் செரிமானம் பண்ணிடுது. இந்த கொழுப்பு சார்ந்த உணவு ரொம்ப ஸ்டபனான ஒரு விஷயம். நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெய் பொருளா இருக்கலாம், நம்ம சாப்பிடக்கூடியது ஒரு வெஜிடேரியன் ஃபுட்காரங்களா இருக்கலாம், நான் வெஜிடேரியன் ஃபுட்டா இருக்கலாம். நீங்க எந்த ஃபுட் எடுத்தாலுமே அதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கணும், ஃபேட் உண்டு. ஸோ அந்த ஃபேட் பிரேக் டவுன் பண்ணக்கூடியது, ஃபேட்டை உடைச்சி அதை செரிமானம் பண்ணி அதை ப்ராப்பரா வெளியேற்றுறது தான் இந்த பித்த நீரோட வேலை. ஸோ கொழுப்பு உணவுகளை உடைச்சி செரிமானம் செய்ய உதவுறது பித்தம். அந்த பித்தம் இந்த பித்தப்பையில இருந்து டைஜஷன் டைம்ல வந்துட்டு. ஓகே, இப்போ கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் தான் ஒர்க். கல்லீரல்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளூயிடை தனக்குள்ள சேமிச்சு வச்சு தேவையான நேரத்துல தேவையான செரிமானத்துக்கு அதை கொடுக்கறது தான் இந்த பித்தப்பையுடைய வேலை. அது புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பித்தப்பை கல் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன, இது எப்படி வருது? கிட்னி ஸ்டோன் கேள்விப்படுறோம், பித்தப்பைக்குள்ள கல் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஏன்னா கல்லீரல்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும்தான் அது ஸ்டோர் பண்ணுது. வேற எந்த உணவும் நேரடியா கல்லீரலுக்கோ பித்தப்பைக்கோ போறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இதுல எப்படி கல் உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, பித்த நீர்ல இந்த பித்தத்துல அடங்கி இருக்கிற பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒன்னு சேர்ந்து இறுக்கமடையும். ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு கூழாங்கல் போல இறுக்கமடைஞ்சு அந்த பித்தப்பைக்குள்ளேயே ஸ்டோர் ஆயிட்டா அது பித்தப்பை கல். இது எப்படி அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் பித்தத்துக்கு இந்த செரிமானத்தை நடத்துறது மட்டும் இல்லாம கூடுதலா இன்னொரு வேலை இருக்கு, பைலுக்கு, பித்தம்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுக்கு என்னன்னா,
நம்மளுடைய ரத்தத்துல ஹீமோகுளோபின், ஆர்பிசி, டபிள்யூபிசின்னு எல்லாம் இருக்கும். இதுல இந்த ஆர்பிசி இருக்கு பாத்தீங்களா, சிவப்பு ரத்த அணுக்கள். அந்த சிவப்பு ரத்த அணுக்கள் ஒரு டைம் வரைக்கும் தான் உயிரோட இருக்கும். அதாவது எப்படின்னா, உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய எலும்பு மஜ்ஜைகள்ல இருந்து ஆர்பிசி அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகிற ஆர்பிசிக்கு ஒரு குறிப்பிட்ட டேஸ் தான் வந்து லைஃப் ஸ்பேன். உடம்பு புதுசா அந்த செல்ஸ் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை இதெல்லாம் உடம்புல நடந்துகிட்டே இருக்கிற விஷயம். ஸோ அந்த ஆர்பிசி முறிவுன்னு சொல்லுவோம். அதோடைய டைம் முடியும் போது ஆர்பிசி அது ப்ராப்பரா உடம்பு டிஸ்போஸ் பண்ணணும். அப்போ அந்த ஆர்பிசி முறிவின் போது உடல்ல பைலுரூபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட். ஆர்பிசி முறிவின் போது அந்த பைலுரூபின்ங்கிறது ஒரு பை ப்ராடக்ட், கூடுதலா வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட். அந்த பைலுரூபின் அப்புறம் கல்லீரல்ல இருந்து வரக்கூடிய கொழுப்பு, இது மாதிரியான கழிவு பொருட்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க. கல்லீரல்ல இருந்து கொழுப்பு வரும். ஆர்பிசி டிகே ஆகி வரும்போது பைலுரூபின் ஒரு காம்பனன்ட் வரும். இந்த ரெண்டு காம்பனன்ட்டையும் ப்ராப்பரா அப்புறப்படுத்த வேண்டியவர் இந்த பித்தம். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த பித்தப்பைக்கு கொண்டு வந்து ஒரு செரிமான பாதையில தள்ளி அதை ப்ராசஸ் முடிச்சு வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ இந்த பைலுரூபின் அப்படி இல்லைன்னா கல்லீரல் கொழுப்பு, இது மாதிரியான கழிவு பொருட்களை எல்லாம் கொண்டு செல்றது பித்த நீரோட பொறுப்பு, பித்தத்தோட வேலை. ஸோ இந்த கொலஸ்ட்ராலும் பைலுரூபின்ங்கிறதும் கான்சென்ட்ரேஷன் சரியா இருக்கும். அப்படி கான்சென்ட்ரேஷன் அந்த சமநிலை இல்லை அப்படின்னா அந்த மாற்றம் ஏற்படும் போது அது என்ன பண்ணுதுன்னா பித்தப்பையில போய் டெபாசிட் ஆகும், கல்லா உற்பத்தி ஆகும். கிட்னி எடுத்துக்கோங்க. கிட்னி கல் எப்படி வரும்? ப்ராப்பரா தண்ணி குடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் ரீசனே ப்ராப்பரா தண்ணி குடிக்கல. தண்ணி இல்லைன்னா அங்க என்ன நடக்குது? நம்ம சாப்பிடுற மினரல்ஸ் எல்லாம் போய் சேருது, அதை வாஷ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு போதுமான தண்ணி இல்லை. அப்ப மினரல்ஸ் டெபாசிட் ஆகி கல்லா ஃபார்ம் ஆகும். அப்ப தண்ணிக்கும் அந்த மினரல்ஸுக்குமான ரேஷியோ, எவ்வளவு அளவு இது வரணும், எவ்வளவு அளவு தண்ணி வரணும், அதுல ஏதோ ஒரு மாற்றம் வரும்போது கிட்னியில ஸ்டோன் வரும். அதே மாதிரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் லிவர்ல இருந்து வரக்கூடிய கொழுப்பு, கொலஸ்ட்ரால், அப்புறம் இந்த பைலுரூபின், ஆர்பிசி முறியதுனால வரக்கூடிய பைலுரூபின், இதுல எது அதிகமானாலும் அது பித்த நீர்ல அதோடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் போது அது இறுக்கம் அடைஞ்சு கல்லா மாறிடும். இந்த இந்த ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா, பித்தப்பை கற்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு வகை உண்டு, பெரும்பாலும் ரெண்டு வகை. ஒண்ணு வந்து கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். அதாவது இந்த நபர்கள் கேஸ் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த பைலுரூபின் பிரச்சனை இருக்காது. ஆனா ஏதோ ஒரு வகையில கல்லீரல் தன்னுடைய வேலையை சரியா செய்ய முடியாம போகும். கல்லீரல் செயலிழப்பு நடக்கலாம், கல்லீரல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். அப்ப என்ன பண்ணும், இந்த ஃபேட்டை சரியா அனுப்ப முடியாம ஃபேட்டி லிவர்னு ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிடும். ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆயிட்டா இந்த சுரக்கக்கூடிய பித்த நீர்ல நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பித்தத்தோட சேர்ந்து இந்த கொழுப்பும் கலந்து அதிகமான அளவுல பித்தப்பையில போய் உக்காந்துரும். ஸோ அதோடைய ஃபேட்டுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா போய்கிட்டே இருக்கும் உள்ள. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணும், பித்த நீருடைய அந்த நீர்த்தன்மை வந்து கட்டியா மாற ஆரம்பிச்சு அது ஹார்டன்டு கொலஸ்ட்ரால், ஒரு கல்லு மாதிரியான கொலஸ்ட்ராலா மாறும். இது பெரும்பாலும் ஸ்கேன்ல பார்த்தாங்கன்னா ஒரு மஞ்சள் பச்சை கலந்த ஒரு கலர்ல இந்த கல் இருக்கும். இதுதான். ஸோ லிவர் அதிகமான கொலஸ்ட்ராலை கொடுக்கும்போது, பித்த நீரை விட அதிகமான கொலஸ்ட்ரால் அது அப்படியே கொடுக்கும்போது இந்த கால் பிளாடருக்குள்ள கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வரும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 90% பாத்தீங்கன்னா கூடவே ஃபேட்டி லிவர்ங்கிற பிரச்சனையும் இருக்கும். ஃபேட்டி லிவர்ங்கிறது ஒரு கல்லீரலுக்கான நோய். அது லிவருக்கான விஷயங்கள் வரும்போது அதை பத்தி பார்க்கலாம். இப்போ இவங்களோட பிரச்சனை, கொலஸ்ட்ரால் ஸ்டோன் இருக்கிறவங்களுடைய பிரச்சனை பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவரும் இருக்கும், இங்க பித்தப்பையில போய் அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகி கல்லா மாறியும் இருக்கும். ஸோ கால் பிளாடர் ஸ்டோனும் இருக்கும். ஃபேட்டி லிவர் பிளஸ் கால் பிளாடர் ஸ்டோன், இது ஒரு வகை. அடுத்தது பிக்மெண்ட் ஸ்டோன்னு சொல்லுவோம். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பித்தத்துடைய வேலையில கொலஸ்ட்ரால செரிமானம் பண்றது ஒரு வேலை, இன்னொரு வேலை ஆர்பிசியுடைய பை ப்ராடக்டான பைலுரூபின் ஒரு ப்ராடக்ட், அதையும் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது அதோடைய வேலை. இந்த பிக்மெண்ட் ஸ்டோன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா இந்த பைலுரூபின்ங்கிற அந்த கழிவு பொருள் ரத்தத்துல ஏதோ ஒரு வகையில அதிகமா சேர்ந்துடும்.
அதை சரியா பண்ண முடியாம, அதாவது கல்லீரல் டிசீஸ், இந்த பித்தப்பை எப்ப பிரச்சனைக்கு உள்ளாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லீரல் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டால் பித்தப்பை பிரச்சனைக்கு உள்ளாகும். ஏன்னா கல்லீரலுடைய அசிஸ்டன்ட் மாதிரி தான் இந்த பித்தப்பை அசிஸ்டன்ட் தான், அவரை சார்ந்துதான் இது வேலை செய்யுது. அப்போ லிவர் டிசீஸ் இல்ல பிளட் டிஸார்டர்னு சொல்லுவோம். கல்லீரல் வியாதிகளோ, மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனைகள் வேற ஏதாவது வந்தாலோ, இல்ல பிளட்ல ஒரு டிஸார்டர் வந்தாலோ, இந்த பைலுரூபின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனன்ட் ரத்தத்துல அதிகமாயிடுது. அது போய் பித்த நீரோட கலந்து 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 பித்தப்பையில ஸ்டோர் ஆகும்போது அது பிக்மெண்ட் ஸ்டோன் சொல்லக்கூடிய வகையான கற்களா மாறுது. சில நேரங்கள்ல ரெண்டு விஷயமுமே கலந்து மிக்சடு ஸ்டோன்ஸ் சொல்லக்கூடிய அது மாதிரியும் அந்த பித்தப்பையில கற்கள் வந்து சிலருக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். இதுல எந்த வகை கல்லா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் என்னமோ ஒண்ணுதான். ஆனா நமக்கு எந்தெந்த பிரச்சனைகளால கல்லு வர வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலஸ்ட்ரால்னாலையும் பைலுரூபின்னாலையும் தான் வரும். ஓகே, இப்போ இந்த மிக்சடு ஸ்டோன் பாக்குறது பாத்தீங்கன்னா, ரெண்டுமே கொலஸ்ட்ரால் ஸ்டோனும் இந்த பித்தப்பையில இருக்கும், இந்த பைலுரூபின் ஸ்டோன்ஸும் இருக்கும். இதுல கொலஸ்ட்ரால், கால்சியம், உடம்புல இருந்து தேவையில்லாத உப்பு, யூரியா என்னென்ன வருதோ எல்லாமே அதுல கலந்து போய் சேர்த்துரும். ஸோ பித்தப்பை கல் அப்படின்னா இதுதான் வகைகள். பெரும்பாலும் இந்த பித்தப்பை கல் வர்றதுக்கு காரணங்களா அமையிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு முறை தான் ஃபர்ஸ்ட் விஷயம். உணவு முறையில நல்லா கேட்டுக்குங்க, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இதுல ஒரு ஃபேக்டரே கிடையாது. ஸோ நான் வெஜிடேரியனா இருந்தா எனக்கு கல் வராதா, நான் வெஜிடேரியனா இருந்தா கல் வருமா, இது கிடையவே கிடையாது. அது முற்றிலும் தவறானது. என்கிட்ட அதிகமா கால்வடர் ஸ்டோன் வந்தவங்க பாத்தீங்கன்னாலே பித்தப்பை கல்ல பியூர் வெஜிடேரியன்ஸ் தான் வந்திருக்காங்க. நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க கூட வந்திருக்காங்க. 13 வயசு குழந்தை கூட பித்தப்பை கல்னு நான் அட்டன் பண்ணியிருக்கேன், வந்திருக்காங்க. ஸோ அந்த வயசு வித்தியாசம் இல்லாம சிலருக்குலாம் வந்திருக்கு. ஸோ அந்த உணவு முறை அப்படின்னு வரும்போது, அப்ப எது உணவு முறைன்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபைபர், நார்ச்சத்து அதிகமான உணவு நம்ம எடுத்துக்கணும். நார்ச்சத்து உணவை ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டு கொழுப்பு மற்றும் எண்ணெய் உணவுகளை அதிகமா சாப்பிடுறது, இதுதான் தவறு. நம்ம உடம்புக்கு 20% ஃபேட் வேணும். இந்த உடம்புல ஃபேட் இல்லைன்னா, கொலஸ்ட்ரால் இல்லைன்னா, அதோடைய லிமிட்ல இல்லைன்னா மூளை சரியா வேலை செய்யாது. கொலஸ்ட்ரால் பிரெயினுடைய ஃபங்க்ஷனுக்கு தேவை. 20% ஃபேட்டுங்கிறது மஸ்ட் ஃபார் எ ஹியூமன் பாடி. அது இல்லைன்னா உடலுக்கு அந்த ஷாக் அப்சார்ப்ஷன்ங்கிற விஷயம் நடக்காது. ஒரு உடம்புக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சி ஏற்படலாம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம விழலாம். அந்த நேரத்துல எல்லாம் இந்த ஒரு ஃபேட்டுங்கிறதும் உடம்புல நம்மள சேவ் பண்ண இருக்கணும். ஜீரோ ஃபேட் அப்படிங்கிறதும் டேஞ்சர் தான். ஸோ அப்போ ஃபைபர் சார்ந்த உணவுகளை அதிகமா நம்ம சாப்பிடணும், எண்ணெய் பொருட்களையும் சாப்பிடணும், அதோடைய அளவோட நம்ம, இதுவும் தேவை, ஆனா ஒரு அளவோட. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நல்லா சாப்பிட்றேன், சாப்பிடணும். அப்பப்போ உடம்ப கவனிக்கணும், தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறது. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாட்டு மருந்துகள்ல உண்டு, வயிறை சுத்தம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து, அதை எடுக்கணும். அதை எடுத்து இந்த தேவையற்ற கொழுப்பு படிமங்கள் இதெல்லாம் வயிற்றுல என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாமே அது கிளீன் பண்ணும். ஒரு நாள் பத்தியம் இருந்து நம்ம அதை சுத்தம் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம உணவு சாப்பிடும் போது ஃபைபர் நார்ச்சத்து நிறைந்த உணவுன்றது நமக்கு ரொம்பவே தேவை. ஸோ அந்த நார்ச்சத்து உணவை நிறைய எடுத்துக்கணும். கொலஸ்ட்ரால் உணவுகளை ஒரு அளவோட எடுத்துக்கணும், எவ்வளவு தேவையோ. என்னைக்குமே கொலஸ்ட்ரால் சார்ந்த உணவுகள் பார்த்தீங்கன்னா ருசி ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டு அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நிறைய சிப்ஸ் சாப்பிடலாம். ஒரு ஸ்நாக்ஸா எடுத்துக்கும் போது ஒரு 4 சிப்ஸ் 5 சிப்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னா அது எனக்கு பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். ஆனா எந்நேரமும் சிப்ஸே சாப்பிட்டுட்டு இருக்கிறது, ஜங்க் ஃபுட் அடிக்டட், எந்நேரமும் வறுத்தது, ஓவரா ஃப்ரை பண்ணது, ஹெவி ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இதுதான் அதிகமா இருக்கும். 90% ஒருத்தருடைய ஃபுட்ல இருக்குதுன்னா அந்த உடம்புக்குள்ள கொலஸ்ட்ராலோடைய லெவல் அதிகமா போகும். ஸோ அப்போ அது போய் கல்லா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைபர் ஃபுட் பேலன்ஸ்டு டயட்டா இருக்கும். ஃபைபர் ஃபுட்டும் நம்ம அதிகமா எடுக்கணும், கொழுப்பு சார்ந்த உணவுகளை அளவோட எடுத்துக்கணும். அடுத்ததா இன்னைக்கு நிறைய பாக்குறோம், வெயிட் லாஸ். 20 நாள்ல உங்க உடம்புல இருந்து ஒரு 15 கிலோ குறைச்சு காட்டுறோம், சடன் வெயிட் லாஸ், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் டிவிஸ்ல.
மீடியாவில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய விஷயங்கள், அதை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு மக்கள், அந்த கூட்டம் இருக்கிறாங்க. ஸோ திடீர் டயட் மூலமா, தீவிரமா டயட் இருந்து சரியா சாப்பிடாம நம்ம அந்த உடம்பு என்ன பண்ணோம்னா, எதுவுமே ஃபுட்டு இல்லைன்னா தன்னைத்தானே டைஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கிற ஃபேட்டை எல்லாம் அது ரீசைக்கிள் பண்ணி டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். நான் நாளையில இருந்து டயட் இருந்து உடம்பு குறைக்க போறேன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அது மிக மிக தவறு. சடனா ஒரு குறுகிய காலத்துல வேகமா உடம்போட எடையை குறைக்கிறதும் பித்தப்பைக்கல் உருவாக ஒரு வழி உண்டாகும். திடீர் எடை குறைப்பு பண்ணக்கூடாது. எடை குறைப்புங்கிறது நேச்சுரலா அதோடைய டைம் எடுத்து 3 மாசமோ 6 மாசமோ நிதானமா நடக்கும். உடனே 10 நாள்ல நான் உடனே உடம்பு குறைக்கணும், 10 நாள்ல உடம்ப ஸ்லிம் ஆக்கணும், 20 நாள்ல ஆக்கணும், இது மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ்ல போய் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் 20 நாள் 25 நாள்னு சொல்லிட்டு எல்லாம் போய் ஒரு சில கேம்ப்ல அட்டன் பண்றாங்க. பணம் கட்டி அங்க போய் சடனா நான் உடம்பு குறைச்சிட்டு வரேன் பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா மறுபடியும் அவங்களுக்கு உடம்பு ஏறிடும். அந்த உடம்பு குறைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய டைஜஷன் இஷ்யூஸ் அவங்க சந்திப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு எடையை குறைக்கிறோம் போது உடம்புல அந்த சமநிலை இருக்காது. அப்போ இந்த பித்த நீருக்கான வேலை இதெல்லாம் போய் டெபாசிட் ஆகி பித்தப்பைக்கெல்லாம் உருவாகிற வாய்ப்பு. அடுத்ததா டயபெட்டிஸ், சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிஸ் நீரிழிவு நோயாளிகள், இவங்களுக்கு பித்தப்பைக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நீரிழிவு நோயாளியா இருந்தா கண்டிப்பா பித்தப்பைக்கல் வரும்னு சொல்ல முடியாது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அடுத்து இந்த மருந்து, ஹார்மோன்ஸ் இதெல்லாம் கண்டினியூஸா எடுக்கிறது. இப்ப நம்ம சொன்னது போல டயபெட்டிஸ் பேஷண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸா நான் இன்சுலின் போட்டுக்கிறேன், இவ்வளோ நாளா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ச்சியா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை, ஆங்கில மாத்திரை, இங்கிலீஷ் மெடிசன், ட்ரக். இந்த ட்ரக் நம்ம எந்த கெமிக்கல் நம்ம எடுத்தாலும், உணவுல இருந்து ப்ராசஸ் ஆகி வரக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸா இருந்தாலும் இறுதியில அதை ஃபில்டர் பண்ண போற ஒரு யார் நம்ம உடம்புலன்னா லிவர் தான். அது சரியா சுழற்சி பண்ணி இந்த உடம்புல இருந்து வெளியேற்ற போறது யாருன்னா லிவர். அப்ப நீங்க எடுக்கிற ஒரு ஜுரம் மாத்திரையில இருந்து, ஒரு குடிக்கிற ஒரு சிரப்புல இருந்து எல்லாமே அதோடைய வேலையை முடிச்ச உடனே ஃபைனலா போய் எங்க நிற்கும் அப்படின்னா கல்லீரல்ல தான் நிற்கும். அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோ ஒரு மாத்திரையை போட்டோ நம்ம உடனே உடம்பு சரி பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை அது கல்லீரல்ல போய் நின்றுட்டு. இதுதான் ப்ராசஸ். ஸோ அதை ஃபில்டர் பண்ணி ப்ராசஸை வெளியே தள்ளணும். ஏதோ எப்பயோ ஒரு மாத்திரை நான் போடும்போது கல்லீரல் கொஞ்சம் டைம் எடுத்து கூட அது சரி பண்ணிடும். தொடர்ச்சியா நான் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 மாத்திரை போடுறவங்க, 15 மாத்திரை அளவுக்கு போடுறவங்களாம் இருக்கிறாங்க. ஹார்ட்டுக்கு ஒரு மாத்திரை போடுவாங்க, சுகருக்கு, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு பஞ்ச் ஆஃப் டேப்லெட்ஸை ஒரு நாளும் டெய்லி கன்சியூம் பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கல்லீரல் அதிகப்படியான வேலையால ஒரு டைமுக்கு மேல வேலை செய்யாத சோர்ந்துடும். ஸோ இந்த நீண்ட நாள் டேப்லெட்ஸ் எடுக்கிறது, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்க வைப்பாங்க சில நேரங்கள்ல. இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கிறது, கண்டினியூஸ் கன்சம்ஷன் ஆஃப் எனி டேப்லெட்ஸ் லீட்ஸ் டு கால் பிளாடர் ஸ்டோன். கண்டிப்பா இது பித்தப்பை கல்லுக்கான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விடும். அதே போல பரம்பரை காரணங்களாலும் அடுத்த கட்டம். ஸோ நம்ம இத்தனை விஷயங்கள் பார்த்துட்டோம். சில நேரங்கள்ல ரொம்ப ரேரா ஜெனட்டிக்கலாகவும் இது வரும். அப்பாவுக்கு இருந்தது, தாத்தாவுக்கு இருந்தது, ஸோ இவருக்கும் வருமா? ஒரு வாய்ப்பு இருக்கு. பரம்பரை காரணமா ஒரு தொடர்ச்சி இருக்குதுன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஹெவி வெயிட், உடல் பருமன், பயங்கர உடல் பருமனா இருக்கிறவங்க, அதிகமான கொழுப்பு உணவுகள் உட்கொள்றவங்களுக்கு பயங்கர உடல் பருமன் இருக்குன்னா அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன், அதிக குடிப்பழக்கம். அதிகமா குடிக்கிறவங்க கல்லீரல் பாதிக்கும். ஆல்கஹால் ஆல்சோயே அதுவும் ஒரு கெமிக்கல் தானே. அது எங்க போகுது? நேரா கல்லீரல் தான் அந்த பாதிப்பை வாங்கும். கல்லீரல் தன்னுடைய வேலையை செய்ய முடியாம நிற்கும் போது பித்தப்பையில அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஆல்கஹால் கன்சம்ஷன் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் பித்தப்பை கல் வர காரணங்கள் உண்டு. நெய்யை உருக்கி சாப்பிடணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபுட்டுன்னு வரும்போது இங்க எல்லாருமே நெய் அப்படியே கட்டியா எடுத்து போட்டு சாப்பிட்றோம். பட்டர் அப்படியே கட்டியா இருக்கணும், சீஸ் மேல தூவி விட்டு சாப்பிடணும். இது எதுவுமே நம்ம நாட்டுக்கான உணவுல இதுவா வரல. நெய் நம்ம நாட்டுக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பட்டர், சீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எதுல போட்டு சாப்பிட்டுருக்கோம், அப்படியே முழுசா போட்டு சாப்பிட்டுருக்கோம். நெய்ய உருக்கி தான் ஊத்தணும். நெய் அப்படியே சாப்பாட்டுல போட்டா அந்த சூட்ல உருகிடும், அப்படி பண்ணக்கூடாது. நெய்யை உருக்கி தான் ஊத்தணும்.
அப்பதான் நெய் அதோடைய நன்மையை நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அதை கட்டியா எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃபேட் அப்படியே உருண்டு நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கு. அது மாதிரி ரெகுலரா சாப்பிட்ற ஹேபிட் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பித்தப்பை கல்லுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி அதிகமான இந்த சீஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸ், ஃபேட்டி கண்டென்ட் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? ஸோ பித்தப்பை கல் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணங்களா அமையும் சான்சஸ் உண்டு. பித்தப்பை கல் பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலும் பிகினிங்ல அறிகுறியே காட்டாது. ஒருத்தர் கல் வந்திருக்கு, இப்போ சொல்ல போனா நிறைய பேருக்கு பித்தப்பையில கல் இருக்கும். அது குட்டி குட்டியா மல்டிபிள் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். குட்டி குட்டியா ஜல்லிக்கல் மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். மோஸ்ட்லி சொல்ல போனா நிறைய பேருக்கு அது இருக்கும். அது அப்பப்போ என்ன ஆகும்னா அப்படியே அந்த டக்ட் வழியா வெளியில போய் குடல்ல போய் அது டிஸ்போஸ் ஆயிடும். ரொம்ப சின்னதா இருக்கிற வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஒருவேளை இந்த உணவு பழக்கத்தால கல்லுடைய அளவு பெருசாயிட்டு எந்த சிம்டம்ஸும் ஃபர்ஸ்ட் காட்டாம இருக்கிறது எப்போ காட்டும்னா, இந்த கல்லுடைய அளவு பெருசாயிட்டா அந்த பித்த கல் வந்து என்ன பண்ணும், பித்தப்பையில இருந்து வந்து அந்த வெளியே வர பாதை இருக்கு இல்லையா? ஆக்சுவலா பித்தப்பை பாத்தீங்கன்னா ஒரு இப்படி இப்படி உள்ள பல்ஜா இருக்கும். அதோடைய நெக்கு வந்து சின்னதா இருக்கும். இது டக்ட்னு பேர். இந்த பித்த நாளம், இந்த கால் பிளாடர் டக்ட். இந்த டக்ட்ல வந்து அந்த கல் அடையும். இப்படி அடைஞ்சிட்டாதான் வலிங்கிறதே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த கல்லுடைய அளவு ரொம்ப சின்னதா இருந்தா அது எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த கல் எப்ப போய் இங்க அடைபடுதோ அப்போதான் வயிறு வலி அப்படிங்கிறதே ஆரம்பிக்கும். வலது பக்கம் ரைட் சைட்ல வயிற்றுல கடுமையான வலி வரும். குமட்டல், வாந்தி இது ரெண்டுமே இருக்கும். டைஜஷன் கெட்டு போயிடும். அஜீரணம் அதிகமா இருக்கும். சில நேரங்கள்ல காய்ச்சல் வரும். ஹை ஃபீவர் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இதோடைய சிம்டம்ஸ். ஸோ கல்லு மோஸ்ட்லி இருக்குது அப்படின்னா அது வலி கொடுக்கல, தொந்தரவே பண்ணல. சிலருக்கு ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க கல் இருக்கு, அது மூவ் பண்ணிடுங்க, அதுக்கெல்லாம் போக வேண்டாம். குட்டி குட்டியான வந்து எல்லாருக்குமே லைட்டான ஒரு டெபாசிட்ஸ் இருக்கும். அது பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோடைய பிரச்சனையை நான் வளர விட்டுட்டு அங்க எங்கேயோ ஒரு இடத்துல டக்ட் அடைக்கும் போதுதான் அது நோய். வலி கொடுக்கும் போதுதான் அது நோய். சரிங்களா? பெரும்பாலும் இந்த பித்தப்பை கல் வந்துடுச்சு அப்படின்னா என்ன சொல்யூஷன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில? பித்தப்பைய கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம், சர்ஜரி பண்ணிடலாம். இதுதான் முதல் ஆப்ஷன். பித்தப்பை இல்லாமலும் நீங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்லிதான் பித்தப்பை எடுக்கிறோம். உண்மைதான், பித்தப்பை இல்லாமலும் வாழ முடியும். ஆனால் செரிமான கோளாறுங்கிறத வாழ்நாள் முழுக்க அவங்க ஃபேஸ் பண்ணணும். ஏதோ ஒரு ஆசையில ஒரே ஒரு வடை சாப்பிடலாம், உடனே அன்கன்ட்ரோலபிள் அவங்க கண்ட்ரோலை மீறி ஒரு லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. செரிமான கோளாறுங்கிறது கூடவே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ கொழுப்பு உணவுகளை பிரேக் பண்றதுக்கு போதுமான அந்த பைல் ஃப்ளூயிட அந்த நேரம் லிவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா சில நேரங்கள்ல கொஞ்சம் ஆயில் ஃபுட் அதிகமா போயிட்டாலோ வேற ஏதாவது ஆயிட்டாலோ டைஜஷன் இஷ்யூஸ் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். ஒரு பித்தப்பை உள்ள இன்ஃபெக்ட் ஆகி அழுகி போச்சுன்னா ஆப்ஷன் இல்லை, அதை ரிமூவ் பண்ணி வெளியே போட்டுறது நல்லது. ஆனா பித்தப்பையில கல்லு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா உடனே அதை போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த பித்தப்பை கல்ல எந்த சர்ஜரியும் இல்லாமல் இயற்கை முறையில வெளியேற்ற முடியும். அதற்கு 2 ஆப்ஷன் இங்க என்னோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல 2 ஆப்ஷன் இருக்கு. முதல் ஆப்ஷனா மலர் மருத்துவத்துல அதுல மருந்துகள் இருக்கு பித்தப்பை கல்ல எடுக்கிறது. ஓகேங்களா? அடுத்த ஒரு பெரிய ஆப்ஷன் நான் செய்யக்கூடிய மாஸ்டர் குவாஷா தெரப்பின்றது முழு உடலுக்கான ட்ரீட்மெண்ட் தான் அங்க நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல பித்தப்பையும் உண்டு. ஸோ கல்லீரல் பிரச்சனைகளே இருந்தாலும் முழு உடல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது என்டையர் பாடியுமே அதுல கவர் ஆகும். ஸோ அதுலயும் பித்தப்பை கல்ல வெளியேற்ற முடியும். ஸோ வாய்ப்பு இருந்து இந்த பிரச்சனை இருந்து வாய்ப்பு சரியா இருக்கிறவங்க ஃப்ளவர் மெடிசனும் எடுத்துக்கிட்டு இந்த குவாஷா தெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்டும் அந்த சைக்கிள், அதாவது எத்தனை செஷன் அட்டன் பண்ணணுமோ நம்ம அதை பண்ணிக்கிட்டே வரும்போது எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ சர்ஜரியே இல்லாம இந்த பித்தப்பை கற்களை முழுமையா நம்மளால வெளியேற்ற முடியும். ஸோ அது மறுபடியும் வராத அளவுக்கு நம்மளால அதை ரெடி பண்ணிக்க முடியும். இந்த மலர் மருந்துல பித்தப்பை கல்லுக்கு மருந்து உண்டு. குவாஷா தெரப்பிலையும் நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் உண்டு. கூடுதலா சில உணவு முறைகளை நம்ம மாத்திக்கலாம். சில உணவு முறைகளை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா
இந்த பித்தப்பை கல் அப்படிங்கிற பிரச்சனைய பெருசா கொண்டு போகாம சர்ஜரி எல்லாம் பண்ணி அதை ரிமூவ் பண்ண வேண்டாம். எல்லாரும் போல நம்மளும் நார்மலா ஒரு ஹெல்த்தியான லைஃப லீட் பண்ண முடியும். இயற்கை முறையில இந்த விஷயத்த நம்மளால சரி செய்ய முடியும். சார், நம்ம கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நேரில்